திருப்பி 10 நாள்ல வீடியோஸ் போடுறேன்னு சொல்லிட்டு போனவன் இப்போ 2 வாரம் கழிச்சு வந்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டால நிறைய பேர் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு 1 மாசத்துல 10K 2 மாசத்துல 100Kன்னு போயிட்டு இருக்காங்க. நானும் 2.5 மாசம் கண்டினியூஸா கண்டென்ட் போட்டு ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் கிட்ட கொண்டு வந்திருக்கேன். ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக அர்ச்சமாவே திருப்பி அரிச்சு ஆரம்பிச்ச சீரிஸ் தான் இது. ஸோ வெல்கம் டு டே 1 ஆஃப் ரோட் டு 10,000 ஃபாலோவர்ஸ். திருப்பி டே vlog தான் பண்ண போறேன்னதுக்கு நிறைய பேர் வேணான்னு சொன்னாங்க. வேற மாதிரி கண்டென்ட் ட்ரை பண்ணு, அதுல ரீச் அதிகம்னு சஜஸ்ட் பண்ணீங்க. பட் அதே மாவு தான். இதுக்காக வேற கண்டென்ட்லாம் போடாம இருக்க மாட்டேன், அதுவும் போடுவேன். ஆனா vlog கண்டிப்பா போடுவேன். சரி, ஷெட்டிங் சீரிஸும் முடிஞ்சு, போட்டோ ஷூட்டும் முடிஞ்சு, 6 பேக்ஸ் வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன ப்ரோ பல்கிங்கன்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. ஏன்னா நான் சும்மாவே நல்லா சாப்பிடுவேன். எவ்வளவு சும்மானா இந்த 2 வாரத்துல நான் ஒரு 5 கிலோ கிட்ட ஏறிட்டேன். பேசாம சீட் மீல் சீட் டே அந்த vlog போட்டுருக்கலாம் போல. ஐடியா இல்லாத பையனா போயிட்டேன். சோ இனிமே கொஞ்சம் நீட்டா சாப்பிட்டு இருக்கிற பிசிக்கை மெயின்டைன் பண்ணிட்டு அப்பப்போ வாழ்க்கை கதைகளை காணொலியில காமிச்சிட்டு ஜிம்ல வெறித்தனமான எஃபர்ட்ஸ் போட போறேன். சோ புதுசா பாக்குறீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடைசி 2 வாரம் ஜிம் கொஞ்சம் அவுட் ஆஃப் ட்ராக்ல போயிடுச்சு. டயட் சொல்லவே தேவையில்ல. இன்னில இருந்து அது பக்கவா பிடிச்சாச்சு. காலையில பிரேக்ஃபாஸ்டும் லஞ்சும் சாப்பிட்டு இன்னைக்கு வேற ஆபீஸ்ல இருந்து லேப்டாப் வாங்கிட்டு வர வேலை இருந்துச்சு. கொஞ்ச நாளா 360 வியூ வச்சு தான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். அதனால மிரரை மாட்டிட்டு பெட்ரோல போட்டு ஆபீஸ் கிளம்பிட்டேன். அங்க போய் லேப்டாப் வாங்குறதுக்கே ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. ரிட்டர்ன் ஆகும்போது வேற செம்மையா பசிச்சு. இன்னைக்கு தான் டயட் ஆரம்பிச்சேன். அந்த டயட்னு யோசிச்சாலே சும்மாவே பசிக்கும். சரி, வரும்போது நம்ம கேலரிஸ்ல போற மாதிரி ஒரு பர்கரும் ஒரு டயட் கோக்கும் சாப்பிட்டேன். இன்னைக்கு டின்னர் ஸ்கிப் பண்ற பிளான்ல தான் இதை சாப்பிட்டேன். அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு நைட் நம்ம பாய்ஸை பார்க்க போயிட்டேன். இங்க இருக்கிற எல்லாரும் கிரிக்கெட் ஃபேன்ஸ் கிடையாது, எல்லாம் ஐபிஎல் ஃபேன்ஸ் மட்டும் தான். சிஎஸ்கே மேட்ச் வேற ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. சோ அதை கொஞ்சம் மூடி வச்சுட்டு நாங்க பேச உட்காந்துட்டோம். அப்படியே பேசி பேசி வீட்டுக்கு கிளம்பி நிக்கான டே முடிச்சாச்சு. நாளைக்கான இன்னொரு வீடியோல சந்திப்போம். பை.